அத்தனை மனுஷாலும் கிரகண புண்ணிய காலத்தில் கட்டாயம் தானம் பண்ணியே ஆகணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. தானம் பண்ணினா மகாபலன், மகாபுண்ணியம். ஏன்னா எத்தனையோ பாபங்கள் நாம் பண்ணுறோம், இந்த பாபத்தெல்லாம் எங்கே போய் முடிக்கிறது, எந்த ஜென்மால நாம் எப்படி எந்த பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டானம் பண்ணி முடிக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு பாபங்கள் குமிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்லாம் தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. இந்த புண்ணிய காலத்தை பகவானே அனுகிரகம் பண்ணுறான். அப்படிங்கிறதுனால இதை உபயோகப்படுத்திக்கணும். ஸ்வர்ணதானங்கள் பண்ணலாம், வஸ்திரதானங்கள், தட்சிணாதானங்கள், என்னெல்லாம் முடிஞ்சதோ எல்லாத்தையும் தானம் பண்ணணும். இந்த கிரகண புண்ணிய காலத்தில் தானம் வாங்கிக்கிறவா பக்கத்தில் இருந்தான்னா நேராக போய் அவளை போய் பார்த்து கொடுக்கணும், ரொம்ப விசேஷம். இப்படி அந்த காலத்தில் கொடுக்க முடியலன்னா எடுத்து வச்சிடணும், எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொடுக்கலாம். இந்த காலத்தில் நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு தானம் பண்ணுறதுக்கு. ஜிபே அப்படின்னு கூகுள் பேன்னு ஒன்று இருக்குது, நெட் டிரான்சாக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஃபோன்பே இருக்குது, இந்த மாதிரி பல வசதிகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதெல்லாம் இப்போ உபயோகப்படுத்திக்கலாம், தர்மம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு கிரகண காலத்தில் அதன் மூலமாக தானங்கள் பண்ணிடலாம். நிறைய குருகுலங்கள், வேத குருகுலங்கள் இருக்குது, வேத பாடசாலைகள், சத்பாத்திரங்கள், வேத வித்வான்கள், சாஸ்திர வித்வான்கள், தர்மசாஸ்திரம் சொல்கிறவா, கோசாலைகள் நடத்துகிறவா, இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா, சத்பாத்திரங்கள்லாம் இருக்கா. வேத விதேகில தத்தம் தத்தம், வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு கொடுத்தா அது அபரிமிதமான பலன்னு சொல்லப்படுறது. இதுவும் பகவான் ரிஷபாவதாரம் பண்ணி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறான், யஸ்மின் நிர்பிஹி பிரபுதம் ஸ்ரத்தையாகம் அஷ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே அப்படிங்கிறான். வேதாத்தியனம் பண்ணவாக்கிட்ட தானம் பண்ணுறதுக்கே அதனால தான் நான் ரொம்ப திருப்தி அடைகிறேன். அதில் நான் திருப்தி அடைகிற மாதிரி வேறு எதுலேயும் நான் திருப்தி அடையிறதில்ல அப்படின்னு பகவான் சொல்கிறான். தபயித்யாஹு யஸ்வம் ததாதீதி அப்படின்னு வேதமும் ஸ்வம் யஹ ஸ்வம் ததாதி, தன்னுடைய சொத்தை தான் சம்பாதிச்சதை யார் தானம் பண்ணுறானோ, இது தானம் பண்ணுறானே அதுதான்டா பெரிய தபஸு அப்படின்னு வேதம் சொல்கிறது. தபயித்யாஹு யஸ்வம் ததாதீதி அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷயம் எது அப்படின்னா அது தானம். அதனால தான் மனுஷால் மேன்மை அடையிறதுக்கு தா அப்படின்னு ஒரு அக்ஷரத்தை உபதேசம் பண்ணார் பிரம்மா அப்படின்னு புராணங்களில் வருது. என்னது அந்த தா அப்படின்னா தானம் அப்படின்னு. நிறைய தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னானா பிரஜாபதி அப்படின்ட்டுருக்கு. இந்த அதுவும் கிரகண புண்ணிய காலத்தை நாம் உபயோகப்படுத்திக்கணும், உபயோகப்படுத்திட்டு தானம் பண்ணணும். இந்த கிரகணத்துக்கு சமமான புண்ணிய காலமே கிடையாது. வேறு எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் கிரகணத்துக்கு சமானம்னு தான் சொல்லுவாளே தவிர கிரகணத்தை விட உயர்வான புண்ணிய காலம் கிடையாது. எப்படி நம்ம க்ஷேத்திரத்தில் பார்த்தா காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு காசியை ஒரு உதாரணமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி